ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ 72வது ஸ்லோகம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த 71 72 சில பேர்கள் சேர்த்து பார்ப்பார்கள். நம்ம இன்னைக்கு தனித்தனியாகவே பார்க்கலாம். 72வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். समं देवी स्कन्दद्विभवदन पीतं स्तनयुगम् तवेदं न खेदं हरतु सततं प्रस्नुतमुखम् यदा लोक्याशङ्का कुलितहृदयोः सजनकः स्वकुम्भौ हेरम्ब परिमृशति हस्तेन झटिति। 72வது மந்திரம். சமம் தேவி ஸ்கந்த விபவதன பீதம் ஸ்தனயுகம் ததேவம் ததேவம் ந கேதம் ஹரது சததம் பிரஸ்னுதமுகம் யதா லோக்ய ஆசங்கியன்னு பிரிக்கணும், சேர்த்தும் சொல்லலாம். யதா லோக்யாசங்கியா கலித ஹிருதயோ பிரித்து சொல்ல வேண்டியதுன்னா யதா லோக்ய ஆசங்கிய கலித ஹிருதயோ ஹாச ஜனகः ஸ்வகும்பௌ ஹேரம்ப பரிமிருஷதி அஸ்தேன ஜடிதி. இதில் அம்பாளுடைய அந்த ஸ்தனம், பால் கொடுக்கக்கூடிய அந்த திருமார்பை அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா, ஹே தேவி அலகி, இந்த அம்பாளுடைய அந்த வர்ணனையில பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சத்திற்காக இந்த ஸ்லோகம் சொல்லப்படுகின்றது. கணபதியும் ஸ்கந்தனும் பால் பருகும் அந்த அம்பாளுடைய அந்த ஸ்தனம் எவ்வளவு பெருமை வாய்ந்தது என்பதை காட்டுவதாக இந்த ஸ்லோகம் அமைந்துள்ளது. ஹே பார்வதி தேவின்னு இருக்குல்ல, அது சம்போதன பக்கமாக எடுத்துக்கோங்க. ஹே பார்வதி பிரஸ்னுத முகம். பிரஸ்னுத முகம் என்றால் பால் சுரக்கும் அந்த அம்பாளுடைய அந்த ஸ்தனம். சமம் சமய காலத்தில் ஸ்கந்தனும் விபதனவதனம்னா யானை முகத்தோனும் என்று பொருள். பீதம் என்றால் பால். இதம் இந்த தவ ஸ்தன யுகம், இந்த உன்னுடைய மார்பில் இருக்கக்கூடிய அந்த ஸ்தனம் எங்களுடைய தேகம். சததம் எப்போதும் துன்பத்தை போக்கக்கூடியது. கேதம் என்றால் துன்பம் என்று பொருள். துன்பத்தை போக்கக்கூடியது. அதாவது அந்த தாயுடைய பாலை குடிக்கும்போது நமக்கு எல்லா விதமான நோய் எதிர்ப்பு சக்திகளும் வரும். அதே போல இங்கே ஸ்கந்தனும் கணபதியும் தேவி பார்வதி தேவியுடைய அந்த பாலை குடித்தார்களே, அவர்களே அங்க ஆசங்க குளித்த ஹிருதய அப்படின்னு இருக்கு. அதாவது ஆசங்க குளித்த ஹிருதயம்னா சந்தேகத்தால் கலங்கிய உள்ளமுடையவர்கள். ஹேரம்பகன கணபதி, அதாவது இந்த பாட்டுல எல்லாம் சொல்லும்போது ஹேரம்ப கணபதின்னு சொல்றோம். சாக ஜனக சிரிப்புடன் கூடி தலை குனிந்தார்கள் என்று இந்த ஸ்லோகம் உள்ளது. அப்ப இதோடைய பொருளை லக்ஷ்மிதரர் எப்படி எடுத்துக்கிறாருன்னா, சமம் துல்லிய காலம் தேவி பகவதி ஸ்கந்த விபவதன பீதம். ஸ்கந்தம்னா குமாரன், ஸ்கந்தன குமாரன். விபவதனா விநாயகர்னு பொருள். தாபியாம் பீதம் ஸ்தனயுகம் சுகத்வயம் தவ பவத்யாஹா என்று பொருள் கொள்ள வேண்டும். அதாவது விநாயகரும் முருகனும் சேர்ந்து அந்த தாயின் பாலை குடித்தார்கள். ஏ தேவி
தவ சமம் ஸ்கந்த விபவதன பீதம் இதம் ஸ்தனயுகம் பிரஸ்னுதமுகம் ந கேதம் சததம் ஹரது யத் ஆலோக்ய ஆசங்கிய குலித ஹிருதயः ஹேரம்பக அப்படின்னு போட்டுக்கோங்க. ஹாசஜனகः அஸ்தேன ஜடிதி ஸ்வகும்பௌ பரிமிருஷதி யஸ்யாஹ புத்ரோ ஜகத்பூஜ பாதோ. அது இதுல ஆனந்த் லக்ஷ்மிதரர் ஒரு பொருளையும் ஏற்றி சொல்றார். கணேசனும் ஸ்கந்தனும் குமாரனும் பால் பருகிய அந்த ஸ்தலங்களை யானையின் மதத்தில் இருக்கக்கூடிய அந்த கற்பனையோடு அவர் விரிவாக்குகின்றார். அதாவது அம்பாளுடைய அந்த அழகு சௌந்தர்யங்களில் அதை இந்த குழந்தைங்க யாரு முருகனும் கணபதியும் அந்த நீங்கள் ஒரு ஜஸ்ட் இமேஜினேஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும். பார்வதி உட்கார்ந்துன்னு இருக்கா, அவளுடைய மடியில் ஒரு பக்கம் விநாயகனும் இன்னொரு பக்கம் முருகனும் சேர்ந்து அமர்ந்துள்ளார்கள். இவங்க ரெண்டு பேரையும் தாய் அந்த அரவணைப்பையில் அப்படியே கையை ரெண்டு குழந்தைங்களும் காப்பாற்றி அப்படியே அரவணைத்து கொண்டு இருக்கும். அந்த தாயே உன்னை நான் நமஸ்கரிக்கின்றேன் என்று லக்ஷ்மிதரர் இந்த வியாக்கியானத்தில் சொல்றாரு. அப்ப பிரஸ்னுத முகம் அப்படியே அந்த குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்களையும் பார்க்குற அந்த அம்பா எப்படி இருக்கான்னா ரொம்ப சிரிப்பா சிரித்து கொண்டு ஒரு புன்னகையோடு கூடிய அந்த திருமுகத்தை உடையவளாக இருக்கின்றாள். அதுதான் ஹஸ்தேன ஜடிதி அப்படின்னு. இந்த ஹஸ்தேன ஜடிதின்றது ஆக்சுவலி ஒரு ஜல் ஜல்னு அந்த சிரிப்பு வரும்போது ஒரு கொலுசை அடிக்கும் போது எப்படி சத்தம் வருதோ அதே போல அம்பாளுடைய அந்த சிரிப்பு புன்னகை முத்து போல அந்த பற்கள் தெரிகின்றதாம் வெளியே. அதற்காக அப்படியே ஒரு கம்பேரிசன்ல கொடுக்குறாரு அவரு. ஹஸ்தேன ஜடிதி அந்த குழந்தைங்களை ரெண்டு பேரையும் அரவணைத்து கொண்டு அவள் வளையல் ஓசையோடு கூடிய முகத்தில் இருக்கக்கூடிய முத்து போன்ற அந்த பற்களோடு அவள் புன்னகைக்கின்றாள் என்பதே இந்த ஸ்லோகத்துடைய இது. இதில் இருக்கிற யந்திரம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது, மந்திரமும் இதில் உள்ளது. ஆனந்தகிரி இதற்கு மந்திரம் சொல்லும்போது பானஸ்ய மந்திரமாக சமாதி பதன அப்படின்ற வார்த்தையில த இருக்கு. அஸ்து ரேஃப யதா தா பீதம் பிந்து பிரேக்ஃபஹ சததம் பிந்து ஆலோக்கிய கல ஆத்ராபி காஹ அஹ ஆசங்கிய விஹு குலிதஹ அவர் எடுத்துட்டு போகும்போது அவர் என்ன சொல்றார், இதில் ஒரு மந்திர ரகசியமும் உள்ளது என்பதை அவர் சுட்டி காட்டுகின்றார். யாம் ராம் லாம் வாம் சாம் ஷாம் திராம் ஹ்ரீம் க்ளீம் என்னும் மந்திரங்கள் இதில் அடங்கியுள்ளது என்று சொல்கின்றார். ஏனெனில் பான மந்திரத்திலேயே இருக்கக்கூடியது அந்த அம்பாளுடைய இந்த ஸ்லோகத்தில் இந்த மந்திர பீஜங்கள் எல்லாம் ஒளித்து வைக்கப்பட்டுள்ளது. இதுதான் இதன் ரகசியம் என்று ஆனந்தகிரி தன்னுடைய வியாக்கியானத்தில் அருள செய்கின்றார். அப்ப இதனுடைய பொருள் என்ன? சமம் தேவி ஸ்கந்தத் விபவதன பீதம் ஸ்தனயுகம் தவேதம் நக்கேதம் ஹரது சததம் பிரஸ்னுத முகம் யதாலோக்ய ஆசங்கிய குலித ஹிருதயா ஹாசஜனகः ஸ்வகும்பௌ ஹேரம்ப பரிமிஷதி ஹஸ்தேன ஜடிதி. இதான் இதோடைய இது மீன்ஸ் அன்வயம். இப்படி தான் நீங்கள் பிரிக்க முடியும். இப்படி இது பண்ணியிருந்தா தான் அதோடைய பொருள் உங்களுக்கு தெரியும். மேற்கொண்டு அடுத்த ஸ்லோகத்தில் நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.